பாலாஜி கணேஷ், கோவிலாம்பூண்டி. தமிழக சட்டசபையில் இதுவரை 763 தடவை உரையாற்றி மொத்தம் 61 மணி நேரம் பேசியுள்ளார் ஜெயலலிதா. இது பற்றி உங்கள் கருத்து? என்ன சார் இது? ஐயோ பாவம், அந்த எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் கையை தட்டி 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 தழுந்தேறி போயிருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் கைகள் இந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்ன்ற மாதிரி தட்டி தட்டி தழுந்தேறிய கரங்கள் கொண்ட எம்எல்ஏக்களாக ஆகிவிட்டிருப்பார்கள் இந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள். அவங்களை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். ஆர் ஸ்ரீகாந்தன், சென்னை 53. யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து நடந்து வரும் போரினால் அப்பாவி மக்கள் ஊரை காலி செய்துவிட்டு போகும் அவலம் பற்றி ரொம்பவும் வருந்தத்தக்க நிலைதான், சந்தேகமே இல்லை. ஊரை காலி செய்து போவது மட்டுமல்ல, சாதாரண மக்கள், இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடக்கும் சண்டையில் சாதாரண மக்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்பவும் வருந்தத்தக்க நிலை. ஒரு பாவமும் அறியாத மக்கள் பலியாவது மனதிற்கு மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இதற்கு காரணம் சிங்கள ராணுவம் என்று மட்டும் சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். விடுதலை புலிகள் தான் இதற்கு முக்கிய காரணம். சமாதானத்திற்காக வந்த ஒவ்வொரு முயற்சியையும் தட்டிக்கழித்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு பிறகு சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர்களை மோசம் செய்து ஏமாற்றி மீண்டும் சண்டையை துவக்கி வந்திருப்பது விடுதலை புலிகள் தான். இப்பொழுதும் இலங்கை அதிபர் சந்திரிகா கொடுத்துள்ள பெடரல் செட்டப்புக்கான திட்டங்கள் மிகவும் இருக்கக்கூடியது என்று எல்லோருமே கூறும் நிலையில் விடுதலை புலிகள் அதை நிராகரித்து சண்டையில் இறங்கினார்கள். ஆக இன்றைய நிலைக்கு, யாழ்ப்பாண மக்களின் துன்பத்திற்கு, இலங்கை தமிழர்களின் துன்பத்திற்கு முழுக்க முழுக்க விடுதலை புலிகள் தான் காரணம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. மகேஷ், கர்னால் 1. வாழப்பாடிக்கு எதிராக பிரபு எம்பி கடிதக்கலை விடுத்துள்ளாரே. பிரபு எழுப்பியுள்ள கேள்விகள் நியாயமானவை. அதாவது முன்பு வாழப்பாடி எடுத்த நிலை, காங்கிரஸ் கட்சியின் நிலை, இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இப்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைப்பது கொள்கைக்கு நேர்மாறானது, ராஜீவ்காந்தியின் நினைவிற்கே துரோகம் செய்யக்கூடியது என்றெல்லாம் பிரபு கூறியிருக்கிறார். அவருடைய வாதங்கள் மிகவும் நியாயமானவை. ஆனால் அவருடைய நோக்கம் சரியானதல்ல. பிரபுவின் நோக்கம் என்னவென்றால், எப்படியாவது ஜெயலலிதா அணியுடன் மீண்டும் ஒரு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர் நோக்கம். அதற்காகத்தான் அவர் வாழப்பாடி விமர்சனம் செய்கிறாரே தவிர, வாழப்பாடி திமுகவுடன் வைத்துக் கொள்வது கொள்கைக்கு நேர் விரோதமானது என்ற காரணத்தினால் அவர் விமர்சனம் செய்யவில்லை. ஆக அவருடைய வாதங்கள் சரியானவை, அவருடைய நோக்கம் மிகவும் பழுதானது. கண்ணன், தேன்கனிக்கோட்டை. ஆதி ராஜாராம் தன்னை வேறு மாநில டாக்டர்கள் பரிசோதிக்க கூடாது என்கிறாரே, இது என்ன சார் நியாயம்? நல்ல வேலை சார், வேறு மாநில டாக்டர்கள் பரிசோதிக்க கூடாதுன்னு வழக்காடுறதோட அவர் நிறுத்திருக்காரு. ஏதோ நாம பண்ண புண்ணியம். தமிழக பல்கலைக்கழகங்களில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர்கள் தான் என்னை பரிசோதிக்க வேண்டும்னு சொன்னார்னா, அப்புறம் டாக்டர் முதல்வர் தான் பரிசோதிக்க வேண்டியிருக்கும். நல்ல வேலை சார், அதுக்காக ஒரு வழக்கு போடல. அவர் ஏதோ தப்புன்னு சொல்லி விடுங்க. முகமது கொள்ளையர்கள் பதவியில் வருவதில்லையே, ஏன்? பகல்ல அவங்களுக்கு சட்டசபையில, செக்ரட்டரியேட்ல, அங்க இங்க எல்லாம் சில சிறப்பு விழாக்கள் எல்லாம் வேலை இருக்கு சார். அதெல்லாம் முடிச்சுட்டு இரவுல வராங்க. எங்கள் ஊரில் ஒரு குரங்கு பேசுகிறது, தங்களிடம் அனுப்பி வைக்கட்டுமா? வேண்டாம் சார், நானே கண்ணாடி பார்த்து நானே பேசிப்பேன், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எங்கள் தொகுதி எம்எல்ஏ சட்டசபைக்கு போவதில்லை. எனது நண்பரின் தொகுதி எம்எல்ஏ தொகுதி பக்கமே வருவதில்லை. எங்கள் இருவரில் அதிர்ஷ்டசாலியா? உங்க நண்பர் தொகுதி எம்எல்ஏ தொகுதி பக்கம் போறதில்லை, உங்க எம்எல்ஏ சட்டசபைக்கு போறதில்லை.
உங்க நண்பர் தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்கு மட்டும் நன்மையை செய்கிறார், அந்த பக்கம் தலைகாட்டாம இருந்து, உங்க எம்எல்ஏ தமிழ்நாட்டுக்கே நன்மையை செய்கிறார், சட்டசபைக்கு போகாம இருந்து. அதனால அதிர்ஷ்டசாலி நீங்க தான். உலகில் இருக்கும் அனைத்து பொருட்களுமே மாயை. அப்படி இருக்க மனிதன் ஏன் அதை அடைவதற்கு விரும்புகிறான்? எல்லாமே மாயை. அவற்றை அடைய மனிதன் ஏன் விரும்புகிறான்? அவனுடைய விருப்பமும் ஒரு மாயை தானே. அதை பத்தி உங்களுக்கு அனாவசிய கவலை. ஆனா ஒண்ணு, உங்க கவலை கூட ஒரு மாயை தானே. அதை பத்தி எனக்கு என்ன கவலை? ரஜினி ஸ்ரீனிவாசன், சென்னை 39. ரஜினியும் காங்கிரசும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுமா? ரஜினியும் காங்கிரசும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுமா? உங்க பேர் என்ன? ரஜினி ஸ்ரீனிவாசன். ரஜினி ஸ்ரீனிவாசன். ரஜினியும் சீனிவாசனும் சேர்ந்தால் இந்த கேள்வி பகுதியில் இடம் பிடிக்க முடியுன்ற வரைக்கும் நிச்சயம் இருக்கு. வேற எதுவும் நிச்சயம் இல்லை. பாலாஜி கணேஷ், கோவிலாம்பூண்டி. அமலாக்கப் பிரிவு இன்னும் ஏன் ஜெயலலிதாவை விசாரிக்கவில்லை? அமலாக்கப் பிரிவு ஏன் விசாரிக்கவில்லைன்னு கேட்டா, இந்த ஜெயலலிதா, பிரதமர் நரசிம்மராவ், அதாவது அஇஅதிமுக காங்கிரஸ் பிரிவு, அந்த பிரிவை அமலாக்க பிரதமர் இன்னமும் முடிவெடுக்கவில்லை. தங்கள் கட்சிக்கும் தமிழக ஆளும் கட்சிக்கும் இடையே உள்ள உறவு பிரிந்து விட்டதல்லவா, அந்த பிரிவை அமலாக்க பிரதமர் முடிவெடுக்கவில்லை. அந்த பிரிவை அமலாக்க அவர் முடிவெடுத்தால் இந்த அமலாக்க பிரிவு வேலை இன்னமும் துரிதமாக நடக்கும். சுப்பு சீனிவாசன், நாகூர். மக்களே ஓட்டு போட்டு பிரதமரையும் முதல்வரையும் நேரடியாக தேர்வு செய்யும் முறை நம் நாட்டில் வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளது குறித்து, அதாவது மிஸ்டர் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இவர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மக்களால் சொல்லியிருக்கார். இப்ப என்ன நடக்கிறது? ஒரு ஆளும் கட்சி, மெஜாரிட்டி கட்சி ஆளும் கட்சி ஆகிறது. அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தலைவர் முதல்வராகவோ பிரதமராகவோ ஆகிறார். இந்த முறையினால பிரதமரும் முதல்வரும் அவர்களுடைய தயவையும் எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கிறது. பிரதமர்னா எம்பிஸ், தன் கட்சி எம்பிஸ் தயவையும், முதல்வர்னா தன் கட்சி எம்எல்ஏக்கள் தயவையுமே எதிர்பார்த்து ஆட்சி நடத்த வேண்டியிருக்கிறது. எந்த நிமிஷத்துல ஒன்னாலும் அவங்க இவரை தூக்கி அடிச்சுடலாம் அப்படின்னு ஒரு அடிக்கிறாங்களோ இல்லையோ, அதுக்கு வாய்ப்பு இருப்பதால் பயப்பட வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அப்பப்போ சமாதானம் பண்றதுக்கு அவங்களுக்கு பதவிகள் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு சில பணங்கள் கிடைக்க வசதி செய்ய வேண்டியிருக்கு. இந்த கோளாறெல்லாம் முதல்வரையும் பிரதமரையும் நேரடியாக தேர்ந்தெடுத்தால் இதெல்லாம் நீங்கிவிடும்ன்றது சிதம்பரத்தினுடைய கருத்து. இது கிட்டத்தட்ட ஜனாதிபதி ஆட்சி முறை. வித்தியாசங்கள் இருக்கின்றன, ஆனால் கிட்டத்தட்ட ஜனாதிபதி ஆட்சி முறை. இப்ப அமெரிக்காவில எல்லாம் பிரசிடென்ட் டைரக்டா எலெக்ட் பண்றாங்க, ஜனங்க ஓட் போட்டு. அவர் பதவியை விட்டு விலகணும்னா இவங்க செனட் மெம்பர்ஸோ காங்கிரஸ் மெம்பர்ஸோ ஓட்டு போட்டு விலக்க முடியாது. இம்பீச் பண்ணணும். இம்பீச் பண்றதுன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். அதனால அந்த பதவி 5 வருஷத்துக்கு நிரந்தரம் ஆயிடுறது. இங்க முதல்வர் பிரதமர் வந்துடுறாங்க, நேரடியாக தேர்ந்தெடுத்துனா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அவங்களை அசைக்க முடியாது. இம்பீச்மெண்ட் ஒண்ணுதான் வழி. இம்பீச்மெண்ட்னா அதுக்கு ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமானது. அதனால அந்த வழி இருந்தா ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை ஆட்சிக்கு கிடைக்கும்ன்றது சிதம்பரத்தினுடைய வாதம். இது யோசிக்கக்கூடிய வழிமுறைதான். ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரை இதில் ஒரு இடைஞ்சல் இருக்கிறது. அமெரிக்கால 2 பேர் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 3வது நபர் ஒருவர் எப்போதாவது நிற்கிறார். ரொம்ப ரேர் அதுவும். இங்க ஒரு பிரதமர் எலெக்ஷன், ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன்னா ஒரு 10 பேராவது போட்டி போடுவாங்க. 10 பேர் போட்டி போடும்போது ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, மாநில ரீதியாக ஓட்டுகள் பிரியும். இப்படி பிரியும் போது ஜெயிக்கிற பிரதமர் ஒரு 25% ஓட்டுல பதவிக்கு வருவார். மற்றவங்கலாம் அதுக்கு 23%, 20% ஓட்டை பிரிச்சுப்பாங்க. 25% ஓட்டு வாங்கி ஒருத்தர் பிரதமராக வரும்போது அவருக்கு என்ன ஒரு தார்மீக அதிகாரம் இருக்கும்? ரொம்ப வீக் பிரைம் மினிஸ்டரா இருப்பார். அவர் சொல்றது யாரும் கேட்க வேண்டாம்ன்றது அந்த ஒரு அஸ்திவாரத்திலே ஆட்சி ஆரம்பிக்கும். அது அரசியலுக்கும் நிர்வாகத்திற்கும் ரொம்ப கெடுதல் நான் நினைக்கிறேன்.
இது போக போகதான் இந்த முறையை கொண்டு வரணுமே ஒழிய இப்ப கொண்டு முடியாது. இப்ப கூட ஒரு ஆளுங்கட்சி 30% ஓட்டு வாங்குறாங்க, ஆனா ஆட்சி கொண்டு வர்றாங்களே, இப்ப மட்டும் அந்த இடைஞ்சல் இல்லையான்னு கேட்கலாம். இருக்கு. ஆனா அதுல என்ன இருக்கு, இப்போ அசம்பிளில அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. சோ இந்த மைனாரிட்டி ஓட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் மெஜாரிட்டி பலம் சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் இருப்பதால் அவர்களுக்கு ஒரு தார்மீக உரிமை கிட்டுகிறது. அது இந்த டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ்ல இல்லாம போயிடும் அச்சம் எனக்கு இருக்கிறது. எப்ப இது சரியா இருக்குன்னா, மொத்தத்துல தேசிய அளவுல ஒரு பிரைம் மினிஸ்டர்னா 50% ஓட்டு வாங்கணும் மினிமம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் 30% அல்லது 35% ஏதோ ஒரு லிமிட் ஒன்று வச்சு அந்த அளவாவது ஓட்டு வாங்கணும் அப்படின்ற முறை அமலுக்கு வந்தால் இது சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு விதிமுறை அமலுக்கு கொண்டு வருவதற்கு இன்னமும் காலம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால மிஸ்டர் சிதம்பரம் சொல்றது இப்ப ஃபீஸிபிள்னு எனக்கு தோணல. நீங்கள் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவதால் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனையாளர் என்று ஒரு பெயர் உள்ளது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? எதிர்மறை சிந்தனையாளர், எதிர்மறையா? ஆமா சார், மர கேண்டவங்க நடுவில் மர கேளாக இருந்தான்னா இந்த மாதிரி பேர்ல தான் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்கும். படித்த முட்டாள்களை திருத்துவது எப்படி? பத்திரிகையில வர செய்திகளை அப்படியே நம்புவது என்ற பழக்கத்தை நிறுத்திவிட்டாலே இந்த படித்த முட்டாள்கள் பாதி தெரிந்து விடலாம். நீங்கள் ஒப்புக்கொள்ளாத கருத்துக்களுக்கு துக்ளக்கில் இடம் உண்டா? அவ்வப்போது உண்டு. இந்த ஹேர் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட துக்ளக்கில் போடுறோம். அது நான் ஒப்புக்கொள்ளாத விஷயம்தான், அது தேவையே இல்லாத விஷயம், ஒப்புக்காத விஷயம், அது கூட துக்ளக்கில் இடம் கொடுக்குறோம். அந்த மாதிரி ரொம்ப விளம்பரங்களுக்கு கூட. நாங்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ எங்களுக்கு எதுவுமே நன்மை செய்யவில்லை, எனவே அவரை பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என்று கன்சியூமர் கோர்ட்டில் வழக்கு போட இயலுமா? முடியாது சார், சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த கன்சியூமர் கோர்ட்ன்றது மக்களுக்கு பயன்படுகிற, அவர்கள் உபயோகப்படுத்துகிற விஷயங்களுக்கு தான் அது செல்லுபடியாகும். மக்களுக்கு பிரயோஜனமே இல்லாம, மக்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிற விஷயங்களை அதுல கன்சியூமர் கோர்ட்டுக்கு வழக்காட முடியாது. அதனாலதான் இந்த விஷயத்திலையும் நாம போக முடியாது. அப்துல் அலி, சாத்தான்குளம். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் அரசு அமைத்தால் அத்வானி, வாஜ்பாய், ஜோஷி இவர்களில் யார் பிரதமராக வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? இந்த 3 பேர்ல I would prefer அத்வானி. அவருக்கு மன உறுதி, கண்டிப்பு, நேர்மை, தேசபக்தி எல்லாம் நிறையவே இருக்கின்றன. வாஜ்பாயை எடுத்துக்கொண்டால் அவரிடம் மன உறுதியையும் கண்டிப்பையும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. முரளி மனோகர் ஜோஷியை எடுத்துக்கொண்டால் அவரிடம் எதையுமே அதிகமாக எதிர்பார்க்க முடியாதுன்றது எங்க இருக்கு. அதனால இந்த 3 பேர்ல அத்வானி தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்துல் அலி, சாத்தான்குளம். LTTE பிரபாகரன் மீண்டும் தமிழகத்திற்கு வந்திருக்கலாம் என்று செய்தி அடிபடுகிறதே. அது பிரபாகரனின் வீரத்தை பற்றி நம் நாட்டவருக்கு இருக்கும் அபிப்பிராயத்தை காட்டுகிறது. அங்க சண்டைன்னா இங்க ஓடி வந்துருவாருன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எம் செல்வராஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர். பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா இப்போது கொடுக்க முடிவு செய்துள்ள பயங்கர நவீன ஆயுதங்களால் இந்திய பாதுகாப்புக்கு குந்தகம் விளையுமா? பாதுகாப்புக்கு குந்தகம் விளைகிறதோ இல்லையோ, உடனடியாக எதுவும் விளைந்து விடாது, ஆனால் நாளடைவில் விளையும். அப்படி விளைகிறதோ இல்லையோ, அப்படி ஒரு பாதுகாப்புக்கு குந்தகம் விளையலாம் என்ற எண்ணத்தில் நமது அரசு செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இப்போது அமெரிக்காவினால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக நாம் இன்னும் ராணுவ தளவாடங்களை அதிகமாக வாங்க வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும். நம்ம மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா போகும்.
நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட் எதிர்றதுனால இங்க பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் தோன்றும். இந்த மாதிரி நிர்பந்தத்திற்கெல்லாம் அமெரிக்கா நம்மை தள்ளி இருக்கிறது. பாலகிருஷ்ணன், கும்பகோணம். இலங்கை இனப்பிரச்சனைக்கு தீர்வு போரா பேச்சுவார்த்தையா? போரா பேச்சுவார்த்தையான்னு கேட்டா போருக்கு பின் பேச்சுவார்த்தை நான் சொல்லுவேன். போர் மூலமாக விடுதலை புலிகளை பெருமளவில் கட்டுப்படுத்தி அவர்கள் நடவடிக்கைகளை முடக்கி அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பலனளிக்கும். அது எல்லாம் போரை எடுத்த எடுப்பிலே நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தால் விடுதலை புலிகள் மீண்டும் அவகாசம் பெற்றுக் கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொண்டு இன்னொரு போரை தொடங்குவார்கள். அதனால் இந்த போரை முடித்து விடுதலை புலிகளை அடக்கி அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இது எப்படி பண்ண போறாங்க, அது ஸ்ரீலங்கன் மிலிட்டரி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்தது. ஸ்ரீலங்கன் மிலிட்டரின்றது பேரளவில் தான் மிலிட்டரி, அதுல ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, வெப்பன்ஸும் கிடையாது, ட்ரைனிங்கும் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் தங்களால் முடிந்தவரை இப்பொழுது விடுதலை புலிகளுடன் ஒரு மோதலில் இறங்கியுள்ளார்கள். நீங்கள் சொல்வது போல பத்திரிகை உலகம் மிகவும் மோசமானதா? நான் சொல்றது போலவே எல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பத்திரிகை உலகமும் நான் சொல்றது போலவே இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் சொல்வதை விட பத்திரிகை உலகம் மோசமானது. சென்னைக்கு வரும்போது செக்ரட்டரியேட்டையும் துக்ளக் அலுவலகத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று என் மனைவி கூறுகிறார். என்ன செய்வது? சென்னை போனால் மிருகக்காட்சி சாலையையும் கலங்கரை விளக்கத்தையும் நிச்சயமா பார்த்துட்டு வரணும்னு யாருன்னா சொல்லியிருப்பாங்க. சரி, அதனால மிருகக்காட்சி சாலைன்னு செக்ரட்டேரியட்டையும் கலங்கரை விளக்கம்னு என்னையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. நல்ல எண்ணம் தானே. பெரும்பாலும் ஆண்கள் தலையில் மட்டும் வழக்கை ஆக்கிரமிப்பது எதனால்? ஆண்கள் தலையில்தான் அடிக்கடி தடவப்படுகிறது, அதனால இந்த மாதிரி ஆயிடுது. வேதனையுடனும் ஆத்திரத்துடனும் தான் கேட்கிறேன், நம் நாட்டிற்கு இனியும் அரசியலும் ஜனநாயக ஆட்சி முறையும் தேவைதானா? நீங்கள் கேட்பதை விட அதிக வேதனையுடன் அதிக ஆத்திரத்துடன் சொல்லுகிறேன். நம் நாட்டிற்கு இந்த ஜனநாயகமும் ஆட்சி முறையும் நிச்சயம் வேண்டியதுதான். நிச்சயமா வேண்டுதான். வேணும், நமக்கு நல்ல வேணும், வேணும் கட்டைக்கு வேணும். சத்யநாராயணன், அயன்புரம். ஆதி ராஜாராமுக்கு என்ன வியாதி? ஆதி ராஜாராம் வியாதின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான மருத்துவர்னா என்ன பண்ணணும்? நோய் நாடி நோய் முதல் நாடின்னு வாங்க இல்லையா, அதாவது அதனுடைய மூலம் என்ன, எதனால இந்த நோய் வந்தது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா ஒரு உண்மையான டாக்டர்னா. அப்படி பார்த்தா இந்த ஆதி ராஜாராமுக்கு எதனால வியாதி? இது எஸ்டிஎஸ் சகவாசத்தினால வந்த வியாதி. அதனால எஸ்டிஎஸ் தான் பரிசோதனை பண்ணணும். என்னடா இது, இவருக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னு அதை பிடிச்ச கப்புன்னு உடனே ஓஹோ இதாண்ட ஆதி ராஜாராமுக்குன்னு தீர்மானம் பண்ணிடலாம். நோயின் மூலம் அங்க இருக்குது. ராசகுரு, நரிப்பையூர். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் உடல் நலம் இல்லாமல் போனால் தனியார் மருத்துவமனைகளையே நாடுகின்றனர். அப்படியெனில் அரசு மருத்துவமனை எதற்கு இருக்கிறது? சரி, முதல்வர் அமைச்சர்கள் ஒன்றும் பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு எல்லாம் உடல் நலம் சரியா இல்லைன்னா வேற எங்க போயிடுறாங்க. பிரைவேட் நர்சிங் ஹோம்கோ இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கோ கூட போயிடுறாங்க. இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்புறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அவர்களுக்கு உடல் நலம் சரியாக இருந்தாலும் வழக்கு நலம், கிரிமினல் வழக்கு நலம் அவர்களுக்கு சரியாக இல்லாத போது அரசு மருத்துவமனைக்கு தானே போக வேண்டியது. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டாக்ஸ், டெலிபோன், அது இது அந்த வசதி எல்லாம் வைத்துக் கொள்றதுக்கு இதெல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கம்ஃபர்ட் அரசு மருத்துவமனையில தானே கிடைக்கும். அதனால அது வேண்டியது தானே. அரசியலில் தவறு செய்வதை துணிந்து தட்டி கேட்பவர்தான்
ஆனால் அந்த அரசியல்வாதி சிறந்த அறிவாளியாக இருந்தால் அவரை நண்பராக ஆக்கிக் கொண்டு அவர் செய்யும் தவறுகளை கண்டு கொள்ளாமல் பேலன்ஸ் செய்து எழுதுவார் என்று என் நண்பர் தங்களை பற்றி விமர்சிக்கிறாரே. உங்கள் நண்பர் பத்திரிகை ஆசிரியர்களை புரிந்து கொண்டு பாராட்டுகிறவர் தான். ஆனால் அந்த பத்திரிகை ஆசிரியர் கொஞ்சம் அறிவாளியாக இருந்து விட்டால் அப்பொழுது உங்கள் நண்பர் அவரிடம் ஏதாவது கொஞ்சம் குறை கண்டுபிடிக்க வேண்டுமே என்று முனைந்து கண்டுபிடித்து கற்பனையாக ஏதாவது பேசுவார் போல் இருக்கிறது. அறிவாளிக்கும் உங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா? அறிவாளிக்கும் எனக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு வித்தியாசம் நிச்சயமா உண்டு. அறிவாளியா இருக்கிறோம் உங்க கேள்விக்கு நிச்சயமா பதில் சொல்லியிருக்க மாட்டான். தாங்கள் தனிக்கட்சி ஆரம்பித்தால் யாருக்கு நஷ்டம் அதிகம்? எனக்குதான் நஷ்டம். கட்சி ஆரம்பிக்கிறதால வேற ஒருத்தருக்கும் கிடையாது. எனக்கு தான் நஷ்டம். அதனால நிச்சயமா நான் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். உங்களுக்கு நண்பர்கள் அதிகமா எதிரிகள் அதிகமா? எதிரிகள் மாதிரி தோற்றம் அளிக்கிற நண்பர்கள் அதிகம். அவங்க என்கிட்ட பேசுறத பார்த்தா நிச்சயமா என்ன சொல்வதற்கு எதிரிகள் தான் தோணும். ஆனா அவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள். எதிரிகள் மேல நடந்து கொள்ளுகிற நண்பர்கள் இருப்பதால் தான் நான் இந்த மட்டில் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன்.